வணக்கம் விவசாய நண்பர்களே. உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி. ஜனவரி மாதம் முடிய இன்னும் சில நாட்களே உள்ளன. உங்கள் மிளகாய் விதைகளை விதைத்து விட்டீர்களா? இல்லையென்றால் இந்த ஆண்டு மிளகாய் அறுவடையை நீங்கள் மறக்க வேண்டியிருக்கும். இது வெறும் எச்சரிக்கை அல்ல, இது ஒரு விவசாய உண்மை. ஜனவரி மாதக் கடைசிக்குள் மிளகாய் விதைக்கவில்லை என்றால் பருவம் தவறி பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்கள் அதிகரித்து மகசூல் என்பது வெறும் கானல் நீராகிவிடும். ஆனால் சரியான நேரத்தில் விதைத்தால் மட்டும் போதுமா? அதுதான் இல்லை. சரியான நேரத்தில் விதைத்தும் பல விவசாயிகள் தாங்கள் செய்யும் சில முக்கிய தவறுகளால் எதிர்பார்த்த மகசூலை பெற முடியாமல் தவிக்கிறார்கள். அவர்களின் பல மாத கால உழைப்பு, பணம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் வீணாகிறது. இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட 5 மாபெரும் தவறுகளைப் பற்றிதான் தோலுரித்துக் காட்டப் போகிறோம். இந்த தவறுகளை நீங்கள் தெரிந்து கொண்டு தவிர்த்தால் உங்கள் மிளகாய் தோட்டம் நிச்சயம் பொன் விளையும் பூமியாக மாறும். வாருங்கள், அந்த தவறுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் நாம் ஏன் இந்த ஜனவரி மாதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ பஞ்சாங்கத்தில் குறித்த நல்ல நேரம் அல்ல. டீனி வெனுக் சாஸ்திரி கார்னலு உன்னாயி தமிழ்நாட்டின் தட்ப வெப்ப நிலைக்கு, குறிப்பாக ஆடிப்பட்டம் மற்றும் தை பட்டத்தில் மிளகாய் சாகுபடி செய்வது வழக்கம். தைப்பட்டத்தில், அதாவது ஜனவரி மாதத்தில் விதைக்கும்போது செடிகள் வளர்வதற்கு மிதமான குளிரும் பூக்கள் பூத்து காய்கள் பிடிப்பதற்கு சரியான வெப்பநிலையும் கிடைக்கும். பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் செடி நன்கு வளர்ந்துவிடும். ஏப்ரல் மே மாதங்களில் அறுவடைக்கு தயாராகும்போது சந்தையில் நல்ல விலையும் கிடைக்கும். நீங்கள் இந்த ஜனவரி மாதத்தை தவறவிட்டால் தாமதமாக விதைக்கும்போது அதிகப்படியான வெயில் மற்றும் திடீர் மழையால் செடிகள் பாதிக்கப்படும். குறிப்பாக சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதல் மிக அதிகமாக இருக்கும். இதனால் மகசூல் குறைவது மட்டுமல்லாமல் பூச்சி மருந்துக்கான செலவும் பல மடங்கு அதிகரிக்கும். எனவே தைப்பட்டம் என்பது மிளகாய் சாகுபடிக்கு இயற்கை நமக்கு கொடுக்கும் ஒரு வரம். அந்த வரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலி விவசாயியின் முதல் படி. இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால்தான் நாம் அடுத்து பார்க்கப் போகும் தவறுகளின் தீவிரம் உங்களுக்கு புரியும். முதல் மற்றும் மிக முக்கியமான தவறு சரியான விதைகளை தேர்வு செய்யாதது மற்றும் விதை நேர்த்தி செய்யாமல் இருப்பது. பல விவசாயிகள் சந்தைக்குச் சென்று கடைக்காரர் கொடுக்கும் ஏதோ ஒரு விதையை வாங்கி வந்து விதைத்து விடுகிறார்கள். அல்லது கடந்த ஆண்டு கிடைத்த மகசூலில் இருந்து விதைகளை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. உங்கள் பகுதியின் மண் வளம், தட்ப வெப்பநிலை மற்றும் நீர் ஆதாரத்திற்கு ஏற்ற ரகத்தை தேர்வு செய்வது மிக மிக அவசியம். உதாரணமாக, உங்கள் பகுதியில் வைரஸ் தாக்குதல் அதிகமாக இருந்தால் வைரஸ் எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகங்களை தேர்வு செய்ய வேண்டும். அதேபோல் உங்கள் பகுதியில் வறட்சி நிலவினால் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்வது புத்திசாலித்தனம். விதைகளை வாங்கும்போது அதன் முளைப்புத்திறன் சதவீதம் மற்றும் காலாவதியாகவும் தேதியை சரிபார்ப்பது அவசியம். தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகளை வாங்குவது என்பது அதிக மகசூலுக்கான முதல் முதலீடு. விதை வாங்கியதோடு வேலை முடிந்துவிடவில்லை. அடுத்ததாக, விதை நேர்த்தி. பலரும் இந்த முக்கியமான படியை தவிர்த்து விடுகிறார்கள். ஒரு கிலோ விதைக்கு ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் அல்லது சூடோமோனாஸ் 10 கிராம் கலந்து விதை நேர்த்தி செய்வதன் மூலம் வேர் அழுகல் நோய் போன்ற மண் மூலம் பரவும் நோய்களை ஆரம்பத்திலேயே தடுத்துவிடலாம். இந்த சிறிய செயலை செய்யத் தவறுவதால் பின்னர் பயிர் பாதுகாப்புக்காக ஆயிரக்கணக்கில் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எனவே உங்கள் மண்ணுக்கு ஏற்ற சிறந்த ரகத்தை ஆராய்ந்து தேர்வு செய்யுங்கள். தரமான விதைகளை வாங்குங்கள். கண்டிப்பாக விதை நேர்த்தி செய்யுங்கள். இது உங்கள் வெற்றிக்கான அஸ்திவாரம். இப்போது நாம் 2வது தவறுக்கு வருவோம். இது மண்ணை பற்றியது. அதாவது, முறையான மண் பரிசோதனை செய்யாமல் மற்றும் நிலத்தை சரியான முறையில் தயார் செய்யாமல் சாகுபடியை தொடங்குவது. நம்மில் பலர் பாரம்பரியமாக இதுதான் எங்கள் நிலம், இதன் குணம் எங்களுக்கு தெரியும் என்று நினைத்துக்கொண்டு மண் பரிசோதனையை ஒரு தேவையில்லாத செலவாக கருதுகிறோம். இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? உங்கள் நிலத்தில் எந்த சத்து குறைவாக இருக்கிறது, எந்த சத்து அதிகமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் அண்டாஜ உரங்களை போடுவது கண்ணை கட்டிக்கொண்டு பானம் வேடம் லாண்டி. மண் பரிசோதனை செய்வதன் மூலம் உங்கள் மண்ணின் கார அமிலத்தன்மை, அதாவது pH அளவு,
அங்கக கார்பன் அளவு மற்றும் தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ஆகியவற்றின் அளவை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் தேவைப்படும் உரத்தை மட்டும் சரியான அளவில் சரியான நேரத்தில் இட முடியும். இதனால் உரச்செலவு கணிசமாக குறைவதோடு மண் வளமும் பாதுகாக்கப்படும். உதாரணமாக, உங்கள் மண்ணில் அமிலத்தன்மை அதிகமாக இருந்தால் அதற்கேற்ப சுண்ணாம்புச் சத்து இடுவது அவசியம். இதை மண் பரிசோதனை மூலம்தான் கண்டறிய முடியும். அடுத்ததாக, நிலத்தை தயார் செய்வது. மிளகாய் சாகுபடிக்கு நிலத்தை நன்கு உழுது பண்படுத்த வேண்டும். குறைந்தது 2 முதல் 3 முறை ஆழமாக உழவு செய்ய வேண்டும். அப்போதுதான் மண் இலகுவாகி வேர்கள் எளிதாக பரவி சத்துக்களை கிரகிக்கும். கடைசி உழவின் போது ஏக்கருக்கு குறைந்தது 10 டன் நன்கு மக்கிய தொழு உரத்தை இடுவது மிக மிக அவசியம். இது மண்ணின் அங்கக வளத்தை அதிகரித்து நீரை பிடித்து வைக்கும் திறனை மேம்படுத்தும். பல விவசாயிகள் அவசரத்தில் நிலத்தை அரைகுறையாக உழுதுவிட்டு தொழு உரம் இடாமல் ரசாயன உரங்களை மட்டும் நம்பி சாகுபடி செய்வதால் பிற்காலத்தில் செடிகளின் வளர்ச்சி குன்றி மகசூல் பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. மூன்றாவது மாபெரும் தவறு, நாற்றங்கால் மேலாண்மையில் காட்டப்படும் அலட்சியம். ஆரோக்கியமான நாற்றுகள்தான் ஆரோக்கியமான பயிருக்கு ஆதாரம். ஆனால் பல விவசாயிகள் நாற்றங்கால் தயாரிப்பில் அதிக கவனம் செலுத்துவதில்லை. நேரடியாக நிலத்தில் பாத்திகள் அமைத்து விதைகளை தூவி விடுகிறார்கள். இதனால் சீரான இடைவெளி இல்லாமலும் விதைகள் அதிக ஆழத்திற்குச் சென்றும் முளைப்புத்திறன் பாதிக்கப்படுகிறது. மேலும் நிலத்தில் உள்ள நோய் கிருமிகள் இளம் நாற்றுகளை எளிதில் தாக்கி நாற்று அழுகல் போன்ற நோய்களை உண்டாக்குகின்றன. இதற்கு சிறந்த தீர்வு குழித்தட்டு முறையில் நாற்றுகளை உற்பத்தி செய்வதாகும். புரோ ட்ரே எனப்படும் குழித்தட்டுகளில் தென்னை நார்க்கழிவு, மண்புழு உரம் மற்றும் வேப்பம் பிண்ணாக்கு கலந்த கலவையை நிரப்பி ஒவ்வொரு குழியிலும் ஒரு விதை வீதம் ஊன்ற வேண்டும். இவ்வாறு செய்வதால் விதைகள் சரியான ஆழத்தில் சரியான இடைவெளியில் முளைக்கும். நாற்றுகளுக்கு தேவையான சத்துக்கள் ஆரம்பத்திலிருந்தே கிடைக்கும். மேலும் குழித்தட்டுகளை ஓரிடத்தில் வைத்து பராமரிப்பதால் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை செய்வது மிகவும் எளிது. நாற்றுகளுக்கு நீர் ஊற்றும் போதும் கவனம் தேவை. அதிகமாக நீர் ஊற்றினால் வேர் அழுகல் நோய் வரும். குறைவாக ஊற்றினால் நாற்றுகள் வாடிவிடும். பூவாளி கொண்டு தேவைக்கேற்ப மிதமாக நீர் தெளிப்பது அவசியம். 25 முதல் 30 நாட்கள் வயதுடைய ஆரோக்கியமான நாற்றுகளை பிரித்தெடுத்து முக்கிய போல்னலூ நாத்து டிஎன் வேண்டும். பில்ஹீனமான லீடா நோயுற்ற நாற்றுகளை பிடுங்கி எறிந்துவிட வேண்டும். அவசரப்பட்டு இளம் நாற்றுகளையோ அல்லது குவா முடிரின் நாற்றுகளையோ நடுவது செடியின் வளர்ச்சியை பாதித்து மகசூல் இழப்பிற்கு வழிவகுக்கும். நான்காவது பொதுவான தவறு, முறையற்ற ஊர மேலாண்மை மற்றும் நீர்ப்பாசனம். நம்மில் பலர் செய்யும் பெரிய தவறு, செடி வளர்ச்சிக்காக யூரியா போன்ற தழைச்சத்து உரங்களை கண்மூடித்தனமாக பயன்படுத்துவது. தழைச்சத்து செடியின் வளர்ச்சிக்கு அவசியம்தான், ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக கொடுக்கும்போது செடி கிளைகள் மற்றும் இலைகளை மட்டும் பீஷ்ண வளர்த்து கொண்டு பூக்கள் பூப்பதையும் காய்கள் பிடிப்பதையும் குறைத்துவிடும். செடி பார்ப்பதற்கு பச்சையாக பலமாக இருப்பது போல தோன்றும், ஆனால் மகசூல் இருக்காது. மிளகாய் செடிக்கு வளர்ச்சி பருவத்தில் தழைச்சத்தும் பூக்கும் மற்றும் காய்க்கும் பருவத்தில் மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்தும் மிக அவசியம். இதனை சமநிலையாக கொடுக்க வேண்டும். அடி உரமாக டிஏபி மற்றும் பொட்டாஷ் உரங்களை இடுவது அவசியம். பின்னர் செடியின் வளர்ச்சிக்கேற்ப 15 முதல் 20 நாட்களுக்கு ஒருமுறை மேலுரம் இட வேண்டும். ரசாயன உரங்களை மட்டும் நம்பியிராமல் பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம் போன்ற இயற்கை இடுபொருட்களையும் மீன் அமிலம் போன்ற வளர்ச்சி ஊக்கிகளையும் பயன்படுத்தும்போது மண்ணின் வளம் மேம்பட்டு செடிகள் ஆரோக்கியமாக வளரும். அடுத்ததாக நீர்ப்பாசனம். மிளகாய் செடிக்கு அதிக நீரும் ஆகாது, குறைவான நீரும் ஆகாது. மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து சீரான இடைவெளியில் நீரு பாய்ச்ச வேண்டும். வயலில் நீர் தேங்கி நிற்காமல் பார்த்துக் கொள்வது மிக முக்கியம். நீர் தேங்கினால் வேர் அழுகல் நோய் ஏற்பட்டு செடிகள் வாடி இறந்துவிடும். சொட்டு நீர் பாசன முறையை பின்பற்றுவது மிகச் சிறந்தது. இதன் மூலம் நீர் நேரடியாக வேர் பகுதிக்குச் சென்று நீர் விரயம் தடுக்கப்படுகிறது. மேலும் சொட்டு நீர் பாசனம் மூலம் நீரில் கரையும் உரங்களையும் எளிதாக செடிகளுக்கு கொடுக்க முடியும். இது உரச் செலவையும் குறைத்து மகசூலை அதிகரிக்கும் ஒரு சிறந்த தொழில்நுட்பமாகும்.
5வது மற்றும் இறுதித் தவறு பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையில் செய்யப்படும் குளறுபடிகள். பல விவசாயிகள் தங்கள் பயிரில் பூச்சி அல்லது நோயின் அறிகுறி தென்பட்ட பிறகுதான் அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆனால் வருமுன் காப்பதே சிறந்தது என்ற பழமொழி விவசாயத்திற்கு 100% பொருந்தும். நோய்கள் அல்லது பூச்சிகள் வந்த பிறகு அதை கட்டுப்படுத்துவது கடினம், செலவும் அதிகம். எனவே ஆரம்பத்திலிருந்தே தடுப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டும். உதாரணமாக, வேப்ப எண்ணெய் மற்றும் புங்கன் எண்ணெய் கலவையை 10 நாட்களுக்கு ஒரு முறை ஒட்டும் திரவமான காதி சோஃப் கரைசலுடன் கலந்து தெளிப்பதன் மூலம் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி, வெள்ளை ஈ, தத்துப்பூச்சி போன்றவற்றின் தாக்குதலை பெருமளவில் குறைக்கலாம். இது ஒரு இயற்கை முறை என்பதால் நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. மேலும் வயலைச் சுற்றி ஆமணக்கு மற்றும் சூரியகாந்தி போன்ற பொறிப்பயிர்களை நடுவதன் மூலம் தாய் அந்துப்பூச்சிகளை கவர்ந்தெழுத்து அவை மிளகாய் செடியில் முட்டையிடுவதைத் தடுக்கலாம். மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகளை ஏக்கருக்கு 10 என்ற எண்ணிக்கையில் வைத்து வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கண்காணிக்கலாம் மற்றும் கட்டுப்படுத்தலாம். நோய் தாக்கப்பட்ட செடிகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அவற்றை வயலிலிருந்து அப்புறப்படுத்தி அழித்து விடுவது நோய் மேலும் பரவாமல் தடுக்க உதவும். ஒருவேளை பூச்சி அல்லது நோயின் தாக்குதல் அதிகமாக இருந்தால் வேளாண் அதிகாரிகளின் ஆலோசனையை பெற்று சரியான பூச்சிக்கொல்லி அல்லது பூஞ்சான கொல்லியை சரியான அளவில் சரியான நேரத்தில் தெளிக்க வேண்டும். அடிக்கடி ஒரே மருந்தை தெளிப்பதைத் தவிர்த்து மருந்துகளை மாற்றி மாற்றித் தெளிப்பதன் மூலம் பூச்சிகளுக்கு மருந்து எதிர்ப்பு சக்தி உருவாவதைத் தடுக்கலாம். முறையான தடுப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மூலம் பயிர் பாதுகாப்பு செலவுகளை குறைத்து நஞ்சில்லா மிளகாயை உற்பத்தி செய்ய முடியும். முதல் தவறுக்கு மீண்டும் வருவோம். விதை தேர்வில் உள்ள மற்றொரு நுணுக்கமான பிழை சந்தையின் தேவையை கணிக்கத் தவறுவது. நீங்கள் ஒரு சிறந்த ரகத்தை தேர்வு செய்து அதிக மகசூலும் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் விளைவித்த மிளகாய்க்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்காவிட்டால் என்ன செய்வது? உங்கள் உழைப்பு அனைத்தும் வீணாகிவிடும். எனவே சாகுபடியை தொடங்கும் முன்பே உங்கள் பகுதியில் உள்ள சந்தைகளில் எந்த வகை மிளகாய்க்கு அதிக தேவை இருக்கிறது என்பதை ஆராய வேண்டும். சில பகுதிகளில் நீளமான காரம் குறைந்த மிளகாய், பஜ்ஜி மிளகாய் அதிக விலைக்கு போகும். வேறு சில பகுதிகளில் குண்டு மிளகாய் அல்லது சம்பா மிளகாய் எனப்படும் அதிக காரம் கொண்ட வகைகளுக்கு நல்ல கிராக்கி இருக்கும். ஊறுகாய் தயாரிக்கும் நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட வகை மிளகாயை கொள்முதல் செய்வார்கள். நீங்கள் ஏற்றுமதி செய்ய விரும்பினால் அதற்கென பிரத்யேக ரகங்கள் உள்ளன. எனவே உங்கள் இலக்கு சந்தை எது என்பதை முடிவு செய்து அதற்கேற்ற ரகத்தை தேர்வு செய்வது மிக முக்கியம். விவசாயம் என்பது CEUTPTT సీడెన్ మాత్రమే కాదు, డాన్ నిస్రిగా మార్కెటింగ్ சீடென் கூட. சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு திட்டமிட்டுச் செயல்பட்டால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு கிலோ மிளகாய்க்கும் தோஸ்தோயமான விலை கிடைக்கும். இந்த சந்தை ஆராய்ச்சியை செய்யத் தவறுவது ஒரு திசையே தெரியாத கப்பலில் பயணம் செய்வது போன்றது. அதிக மகசூல் எடுத்தும் போதிய லாபம் ஈட்ட முடியாமல் போன பல விவசாயிகளின் கதைக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். இரண்டாவது, தவறான மண் தயாரிப்புடன் தொடர்புடைய மற்றொரு சிக்கல் நிலத்தின் சமச்சீரற்ற தன்மை. நிலத்தை உழவு செய்த பிறகு அதை முறையாக சமன்படுத்தத் தவறுவது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். உங்கள் வயல் மேடு பள்ளமாக இருந்தால் நீங்கள் நீரு பாய்ச்சும் போது நீரு பள்ளமான பகுதிகளில் தேங்கி நிற்கும் மேடான பகுதிகளுக்கு செல்லாது. இதனால் பள்ளமான பகுதிகளில் உள்ள செடிகளின் வேர்கள் அதிக நீரால் அழுகிப் போகும். அதே சமயம் மேடான பகுதிகளில் உள்ள செடிகளுக்கு போதிய நீர் கிடைக்காமல் அவை வறட்சியால் வாடிவிடும். இந்த சமச்சீரற்ற நீத்தி பின்னி செடிகளின் வளர்ச்சியில் பெரும் ஏற்றத்தாழ்வை உண்டாக்கி ஒட்டுமொத்த மகசூலையும் பாதிக்கும். உரமிடும் போதும் இதே பிரச்சனைதான். நீங்கள் வயல் முழுவதும் ஒரே சீராக உரத்தை தூவினாலும் நீருடன் சேர்ந்து உரங்கள் பள்ளமான பகுதிகளுக்கு அடித்துச் செல்லப்பட்டு அங்கே நாக்குபிந்துவிடும். இதனால் சில செடிகளுக்கு அதிகப்படியான உரம் கிடைத்து அவை கருகிப் போகும் வாய்ப்புள்ளது. மற்ற செடிகளுக்கு உரமே கிடைக்காமல் போகும். இந்த பிரச்சனையை தவிர்க்க லேசர் லெவலர் எனப்படும் கருவியைக் கொண்டு நிலத்தை சமன்படுத்துவது ஒரு சிறந்த வழியாகும். இது சற்று செலவு பிடிக்கும் விஷயமாகத் தோன்றினாலும்
நீண்ட கால நோக்கில் இது மகசூலை அதிகரிப்பதன் மூலமும் நீர் மற்றும் உரச் செலவை குறைப்பதன் மூலமும் பன்மடங்கு லாபத்தைத் தரும். நிலத்தைச் சமன்படுத்துவது உங்கள் பயிருக்கு ஒரு சீரான வளர்ச்சிச் சூழலை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படைத் தேவை. இதை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். மூன்றாவது தவறான நாற்றங்கால் மேலாண்மையில் நாம் கவனிக்கத் தவறும் மற்றொரு விஷயம் நாற்றுகளை கடினப்படுத்துதல், அதாவது ஹார்டனிங். குழித்தட்டுகளில் பாதுகாப்பான சூழலில் நிழல் வலையின் கீழ் வளர்ந்த நாற்றுகள் மிகவும் மென்மையாக இருக்கும். அவற்றை அப்படியே எடுத்துச் சென்று நேரடியாக சுட்டெரிக்கும் வெயிலில் வயலில் நடும்போது அந்த திடீர் சூழல் மாற்றத்தை அவற்றால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. இது டிரான்ஸ்பிளான்ட் ஷாக் எனப்படும் நடவு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இதனால் நாற்றுகள் சில நாட்கள் வாடிப்போய் அவற்றின் வளர்ச்சி தடைபடுகிறது. சில சமயங்களில் பலவீனமான நாற்றுகள் இறந்து விடுகின்றன. இதை தவிர்க்க நாற்றுகளை வயலில் நடுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பிருந்தே அவற்றை படிப்படியாக வெளிச்சூழலுக்கு பழக்கப்படுத்த வேண்டும். அதாவது தினமும் சில மணி நேரம் குழித்தட்டுகளை நிழல் வலையிலிருந்து எடுத்து மிதமான வெயிலில் வைக்க வேண்டும். நாளுக்கு நாள் வெயிலில் வைக்கும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும். அதேபோல் நீரு ஊற்றுவதையும் படிப்படியாக குறைக்க வேண்டும். இந்த செயல்முறைக்குத்தான் ஹார்டனிங் என்று பெயர். இவ்வாறு கடினப்படுத்தப்பட்ட நாற்றுகள் வயலின் சூழலை எளிதாக தாங்கிக் கொண்டு நடவு செய்தவுடனேயே வேகமாக வளரத் தொடங்கும். அவற்றின் வேர் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். நடவு அதிர்ச்சியால் ஏற்படும் இழப்பும் தவிர்க்கப்படும். இந்த சிறிய ஆனால் மிக முக்கியமான நுட்பத்தை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் வயலில் உள்ள அனைத்து செடிகளும் ஒரே சீராக ஆரோக்கியமாக வளர்வதை நீங்கள் உறுதி செய்யலாம். பல விவசாயிகள் நல்ல நாற்றுகளை உற்பத்தி செய்தும் இந்த இறுதிக்கட்ட நுட்பத்தை கடைபிடிக்க தவறுவதால் ஆரம்பத்திலேயே பின்னடைவை சந்திக்கிறார்கள். நான்காவது தவறான ஊர மேலாண்மையில் உள்ள ஒரு மறைக்கப்பட்ட அபாயம் நுண்ணூட்டச் சத்துக்களை புறக்கணிப்பது. நாம் பொதுவாக தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, NPK ஆகிய பேரூட்டச் சத்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் மிளகாய் செடியின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் தரமான மகசூலுக்கும் கால்சியம், மெக்னீசியம், சல்பர் போன்ற இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களும் போரான், துத்தநாகம், இரும்பு, மாங்கனீசு போன்ற நுண்ணூட்டச் சத்துக்களும் மிகக் குறைந்த அளவில் தேவைப்படுகின்றன. இவற்றின் பற்றாக்குறை மகசூலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணமாக, போரான் சத்து பற்றாக்குறை ஏற்பட்டால் பூக்கள் உதிர்வது அதிகமாகும். காய்களின் வடிவமும் மாறி வெடிப்புகள் ஏற்படும். துத்தநாக பற்றாக்குறையால் இலைகள் செருதாகி செடியின் வளர்ச்சி குன்றிவிடும். கால்சியம் பற்றாக்குறை காய்களின் நுனிப்பகுதியில் அழுகல் நோயை பிளாசம் அண்ட் ராட் ஏற்படுத்தும். இது மிளகாய் சாகுபடியில் ஒரு பொதுவான பிரச்சனையாகும். இந்த நுண்ணூட்டச் சத்து பற்றாக்குறையை மண் பரிசோதனை மூலமே துல்லியமாக கண்டறிய முடியும். ஒருவேளை பற்றாக்குறை அறிகுறிகள் செடிகளில் தென்பட்டால் அதற்கேற்ற நுண்ணூட்ட உரங்களை இலைவழி தெளிப்பாக கொடுப்பதன் மூலம் உடனடியாக சரி செய்ய முடியும். உதாரணமாக, போரான் பற்றாக்குறைக்கு 1 லிட்டர் நீட்டிக்கு 1 முதல் 2 கிராம் போராக்ஸ் கலந்து தெளிக்கலாம். துத்தநாக பற்றாக்குறைக்கு GNK SL தெளிக்கலாம். ரசாயன உரங்களை மட்டும் நம்பியிராமல் மண்புழு உரம், தொழு உரம் போன்ற அங்கக உரங்களை பயன்படுத்தும்போது மண்ணில் இயற்கையாகவே நுண்ணூட்டச் சத்துக்களின் அளவு சீராக பராமரிக்கப்படும். எனவே பேரூட்டச் சத்துக்களுக்கு கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தை நுண்ணூட்டச் சத்துக்களுக்கும் கொடுப்பது தரமான மற்றும் அதிக மகசூலுக்கு வழிவகுக்கும். 5வது தவறான பூச்சி மேலாண்மையின் ஒரு நீட்சியாக நன்மை செய்யும் பூச்சிகளைப் பற்றி அறியாமல் இருப்பது மற்றும் அவற்றை அழிப்பது விளங்குகிறது. எம்மன் போலன்லு, கின்னிபின்சி, அணி புருகுலு, மண் ஸ்ட்ருவுலு, காடு. விவசாயிகளின் நண்பர்களான நன்மை செய்யும் பூச்சிகளும் உள்ளன. உதாரணமாக, பொறிவண்டு, லேடிபர்ட் பீட்டில். அதுவும் அதன் குஞ்சுகளும் அசுவினி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளை ஆயிரக்கணக்கில் தின்று அழிக்கும். அதேபோல் கிரைசோபா, கிரீன் லேஸ்விங் எனப்படும் பச்சை கன்னிப் பூச்சியின் புழுக்களும் அசுவினி மற்றும் மாவு பூச்சிகளை விரும்பி உண்ணும். சிலந்தி, தட்டான் மற்றும் குளவி இனங்களில் பல பயிர்களை தாக்கும் தீமை செய்யும் பூச்சிகளை பிடித்து உண்டு அவற்றின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைக்கின்றன. ஆனால் நாம் பூச்சியைக் கண்டவுடன் கண்மூடித்தனமாக
அதிக வீரியம் கொண்ட ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கும்போது இந்த நன்மை செய்யும் பூச்சிகளும் சேர்ந்தே அழிந்து விடுகின்றன. இதனால் இயற்கை சமநிலை பாதிக்கப்படுகிறது. தீமை செய்யும் பூச்சிகளின் இயற்கை எதிரிகள் இல்லாததால் அவற்றின் எண்ணிக்கை மிக வேகமாக பெருகி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. பின்னர் நாம் மேலும் அதிக வீரியமுள்ள மருந்துகளை தெளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இது ஒரு முடிவில்லாத நச்சுவட்டமாக மாறி எமன் பூமினி எமன் ஆரோக்கியாన్ని பாடு చేస్తుంది. எனவே பூச்சிக்கொல்லிகளை தேர்ந்தெடுக்கும்போது முடிந்தவரை நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத செலக்டிவ் பூச்சிக்கொல்லிகளை தேர்வு செய்ய வேண்டும். வேப்ப எண்ணெய் போன்ற இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துவது இந்த நண்பர்களை பாதுகாக்க ஒரு சிறந்த வழியாகும். உங்கள் வயலில் நன்மை செய்யும் பூச்சிகளை அடையாளம் கண்டு அவற்றை பாதுகாத்தாலே பூச்சி மேலாண்மைக்கான உங்கள் செலவில் பாதியை குறைத்து விடலாம். முதல் தவறான விதை தேர்வில் விவசாயிகள் அடிக்கடி செய்யும் மற்றொரு பிழை விதையின் அளவை மட்டும் பார்த்து ஏமாறுவது. சில விதைகள் பார்ப்பதற்கு பெரியதாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். இதைக் கண்டவுடன் இதுதான் சிறந்த விதை என்று முடிவு செய்து வாங்கிவிடுகிறார்கள். ஆனால் விதையின் அளவுக்கும் அதன் முளைப்புத்திறனுக்கும் அல்லது மகசூலுக்கும் எப்போதும் நேரடி தொடர்பு இருப்பதில்லை. சில பாரம்பரிய ரகங்களின் விதைகள் சிறியதாக இருந்தாலும் அவை உங்கள் மண்ணுக்கேற்ற நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவையாகவும் நல்ல சுவையுடன் கூடிய காய்களை தரக்கூடியவையாகவும் இருக்கலாம். அதே சமயம் பெரியதாக இருக்கும் சில வீரிய ஒட்டு ரக விதைகள் அதிக ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் எதிர்பார்த்து வளரக்கூடியவையாக இருக்கலாம். அவற்றை அங்கக முறையில் சாகுபடி செய்யும்போது எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. விதைகளை தேர்வு செய்யும்போது அதன் அளவையோ தோற்றத்தையோ மட்டும் பார்க்காமல் அந்த ரகத்தின் குணாதிசயங்களைப் பற்றி முழுமையாக விசாரிக்க வேண்டும். அது உங்கள் பகுதிக்கு ஏற்றதா, அதன் வயது என்ன, எவ்வளவு மகசூல் கொடுக்கும், என்னென்ன நோய்களைத் தாங்கும், சந்தையில் அதற்கு என்ன விலை கிடைக்கும் போன்ற பல கேள்விகளைக் கேட்டு தெளிவு பெற்ற பின்னரே வாங்க வேண்டும். விஸ்வஸ்னியமைன் சான்றளிக்கப்பட்ட விதை விற்பனையாளர்களிடம் வாங்குவது சிறந்தது. புதிய ரகத்தை முயற்சி செய்வதாக இருந்தால் முதலில் ஒரு சிறிய பரப்பில் மட்டும் சோதனை முயற்சியாக பயிரிட்டு பார்த்து அதன் பிளித்தால்னு பிடிதிதிஐ அடுத்த பருவத்தில் பெரிய அளவில் சாகுபடி செய்வது புத்திசாலித்தனம். அவசரப்பட்டு விளம்பரங்களை நம்பி முழு பரப்பிலும் புதிய ரகத்தை விதைத்து என்எஸ்எஸ் டிபூயின் ரைத்துலு காலா எம்என்டி உன்னாரு. இரண்டாவது தவறான நிலத் தயாரிப்பில் நாம் கவனிக்கத் தவறும் ஒரு அம்சம் முந்தைய பயிரின் கழிவுகளை முறையாக அகற்றாதது. மிளகாய் சாகுபடி செய்வதற்கு முன் அந்த நிலத்தில் ஏற்கனவே என்ன பயிர் இருந்தது என்பது முக்கியம். குறிப்பாக தக்காளி, கத்தரி, உருளைக்கிழங்கு போன்ற மிளகாயின் குடும்பத்தைச் சேர்ந்த சோளனசி குடும்பம் பயிர்கள் ஏற்கனவே அந்த நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்தால் கூடுதல் கவனம் தேவை. காரணம் ஐதை பயிர்களை தாக்கும் நோய்க்கிருமிகளும் பூச்சிகளும் நிலத்தில் உள்ள பயிர் கழிவுகளில் தங்கி அடுத்த பயிரான மிளகாயையும் எளிதில் தாக்கும். உதாரணமாக வாடல் நோயை வில்ட் உண்டாக்கும் பூஞ்சானம் முந்தைய பயிரின் வேர்க்கழிவுகளில் பல மாதங்கள் உயிருடன் இருக்கும். நாம் நிலத்தை அரைகுறையாக சுத்தம் செய்து மிளகாய் நாற்றுகளை நடும்போது அந்த பூஞ்சானம் புதிய செடிகளையும் தாக்கி பெரும் சேதத்தை உண்டாக்கும். எனவே மிளகாய் சாகுபடிக்கு நிலத்தை தயார் செய்யும்போது முந்தைய பயிரின் வேர்கள், தட்டைகள் உள்ளிட்ட அனைத்து கழிவுகளையும் முழுமையாக அகற்றி வயலுக்கு வெளியே கொண்டு சென்று எரித்துவிட வேண்டும். அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி போன்ற மட்க வைக்கும் நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி அவற்றை மட்கச் செய்துவிடலாம். பயிர் சுழற்சி முறையை கடைப்பிடிப்பது இந்த பிரச்சனையை தவிர்க்க ஒரு சிறந்த வழி. அதாவது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பயிர்களை தொடர்ந்து ஒரே நிலத்தில் பயிரிடுவதைத் தவிர்த்து நெல், சோளம் அல்லது பயறு வகைகள் போன்ற மாற்று பயிர்களை சாகுபடி செய்ய வேண்டும். இது குறிப்பிட்ட நோய்க்கிருமிகளின் ஜீவன் கிரான்னி விச்சின்னன்சீசி மண்ணின் வளத்தை மேம்படுத்த உதவும். இந்த அடிப்படை சுகாதார முறைகளை பின்பற்றத் தவறுவது பின்னாளில் பயிர் பாதுகாப்புக்காக அதிக செலவு செய்ய வழிவகுக்கும். மூன்றாவது தவறான நாற்றங்கால் மேலாண்மையில் இடைவெளி குறித்த புரிதலின்மை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. நாற்றுகளை முக்கிய போலன்லுவு நடும்போது சரியான இடைவெளியை பராமரிப்பது மிக மிக அவசியம்.
பல விவசாயிகள் அதிக செடிகளை நட்டால் அதிக மகசூல் கிடைக்கும் என்ற தவறான நம்பிக்கையில் நாற்றுகளை மிகவும் நெருக்கமாக நட்டுவிடுகிறார்கள். இது முற்றிலும் தவறான அணுகுமுறை. செடிகளை நெருக்கமாக நடும்போது அவற்றுக்கிடையே சூரிய ஒளி, காற்று, நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களுக்காக போட்டி ஏற்படுகிறது. இதனால் எந்த ஒரு செடியும் முழுமையாக ஆரோக்கியமாக வளர முடிவதில்லை. செடிகள் உயரமாக மெலிதாக வளர்ந்து விடுமே தவிர கிளைகள் அதிகம் வெடிக்காது. போதுமான காற்றோட்டம் இல்லாததால் இலைகள் மற்றும் கிளைகள் எப்போதும் ஈரப்பதத்துடன் காணப்படும். இது இலைப்புள்ளி நோய், சாம்பல் நோய் போன்ற பூஞ்சான நோய்கள் பரவுவதற்கு மிகவும் அனுகூலமான சூழலை மண்டலோ கொடுக்கிறது. பூச்சி தாக்குதலும் நெருக்கமான செடிகளில் ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிக்கு மிக வேகமாக பரவும். பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கும் போதும் அது செடியின் அனைத்து பாகங்களுக்கும் சென்று சேராது. இதனால் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை செய்வது மிகவும் கடினமாகிவிடும். மிளகாய் ரகத்தைப் பொறுத்து சரியான இடைவெளியை தீர்மானிக்க வேண்டும். பொதுவாக வரிசைக்கு வரிசை 3 முதல் 4 அடியும் செடிக்கு செடி 1 முதல் 1.5 அடியும் இடைவெளி இருப்பது பரிந்துரைக்கப்படுகிறது. பார் சால் முறையில் நடவு செய்வது நீர்ப்பாசனம் செய்யவும் களை எடுக்கவும் மருந்து தெளிக்கவும் வசதியாக இருக்கும். எனவே அதிக ஆசைப்பட்டு செடிகளை நெருக்கமாக நடுவதற்கு பதிலாக சரியான இடைவெளியில் நட்டு ஒவ்வொரு செடியையும் ஆரோக்கியமாக வளர்த்தால் மகசூல் நிச்சயம் அதிகமாக இருக்கும். 4வது தவறான நீர்ப்பாசன முறையில் நீத்தியோக் நான்னித்னு கவனிக்கத் தவறுவது ஒரு மறைக்கப்பட்ட பிரச்சனையாகும். நாம் ENT நீரு பாய்ச்சுகிறோம் என்பது போலவே என்ன தரத்தில் நீரு பாய்ச்சுகிறோம் என்பதும் முக்கியம். குறிப்பாக பூருபாவி நீத்தினி பயன்படுத்தும் விவசாயிகள் அந்த நீதியின் தன்மை மற்றும் தரத்தை பரிசோதிப்பது அவசியம். சில பகுதிகளில் நிலத்தடி நீரின் உப்புத்தன்மையை TDS டோட்டல் டிசல்வுட் சாலிட்ஸ் அதிகமாக இருக்கலாம். அதிக உப்புத்தன்மை கொண்ட நீத்தினி தொடர்ந்து பயிர்களுக்கு பாய்ச்சும் போது அந்த உப்புக்கள் மண்ணில் படிந்து மண்ணின் கீட்டிடீனியே படிச்சேதுது. வேர்கள் மண்ணிலிருந்து நீடினியும் சத்துக்களையும் உறிஞ்சும் திறனை இழந்துவிடும். இதனால் செடிகளின் வளர்ச்சி குன்றி இலைகள் பிசூப்பு என்குலூக்கி மாறி கருகி உதிரத் தொடங்கும். இதை செலினிட்டி ஸ்ட்ரெஸ் என்று அழைப்பார்கள். நீங்கள் எவ்வளவுதான் உரங்களை போட்டாலும் செடிகளால் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இது மகசூலில் பெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்தும். எனவே உங்கள் பாசன நீரின அருகில் உள்ள மண் பரிசோதனை நிலையத்தில் கொடுத்து அதன் கார அமிலத்தன்மை BH மற்றும் மின் கடத்துத்திறன் EC ஆகியவற்றை சோதிப்பது நல்லது. வேல் நீத்திலு உப்பின் அளவு அதிகமாக இருப்பது தெரியவந்தால் அதற்கேற்ற மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். உதாரணமாக சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தும் போது உப்புக்கள் வேர்பகுதியைச் சுற்றி படிவது பெருமளவில் குறையும். ஜிப்சம் போன்ற மண் சீர்திருத்திகளை பயன்படுத்துவதன் மூலம் உப்பின் பாதிப்பை குறைக்கலாம். மழைக்காலங்களில் மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமித்து வைத்து வறட்சிக் காலங்களில் அதை பயன்படுத்துவது உப்பு பிரச்சனையை தவிர்க்க ஒரு சிறந்த மற்றும் நிரந்தரமான தீர்வாகும். பாசன நீரின் தரத்தில் கவனம் செலுத்தத் தவறினால் உங்கள் உழைப்பு அனைத்தும் உப்பு நீத்திலு கரைந்த கற்பூரம் போலாகிவிடும். 5வது தவறான பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையில் நாம் செய்யும் மற்றொரு பிழை பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கும் முறையில் உள்ள குளறுபடிகள். சரியான மருந்தை சரியான அளவில் தேர்ந்தெடுத்தாலும் அதை சரியான முறையில் தெளிக்கவில்லை என்றால் எந்த பலனும் கிடைக்காது. பலர் காலை 10 மணிக்கு மேல் அல்லது மதிய வேளையில் நல்ல வெயில் அடிக்கும்போது மருந்து தெளிப்பார்கள். இது மிகவும் தவறு. அதிக வெயிலில் மருந்து தெளிக்கும்போது மருந்து DRVN மிக வேகமாக ஆவரைபுயி பூச்சிகள் அல்லது நோய்க்கிருமிகள் மீது முழுமையாக படிவதற்கு முன்பே அதன் வீரியம் குறைந்துவிடும். மேலும் வெயில் நேரத்தில் சில நன்மை செய்யும் பூச்சிகள் தேனீக்கள் போன்றவை வயலில் சுறுசுறுப்பாக இருக்கும். அப்போது மருந்து தெளித்தால் அவையும் பாதிக்கப்படும். பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதற்கு சரியான நேரம் அதிகாலை அல்லது மாலை வேளைதான். அப்போது வெப்பநிலை குறைவாகவும் காற்றில் ஈரப்பதம் அதிகமாகவும் இருக்கும். இதனால் மருந்து நீண்ட நேரம் செடிகளின் மீது தங்கி முழுமையான பலனைத் தரும். அதேபோல் மருந்து தெளிக்கும் போது காற்றின் வேகத்தையும் கவனிக்க வேண்டும். அதிக காற்றில் மருந்து தெளித்தால் அது இலக்கு பயிரில் படாமல் பக்கத்து வயல்களுக்குச் சென்றுவிடும் அல்லது தெளிப்பவர் மீதே படும் அபாயம் உள்ளது.
மருந்தை செடியின் இலைகளின் மேல் மற்றும் கீழ்பாகங்கள், தண்டு என அனைத்து பகுதிகளிலும் நன்கு நனையும்படி தெளிப்பது அவசியம். குறிப்பாக சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இலைகளின் அடிப்பகுதியில்தான் எக்குவுகா யூந்தாயி. எனவே அங்கு மருந்து படும்படி தெளிக்க வேண்டும். கைத்தெளிப்பான் அல்லது விசைத்தெளிப்பானை பயன்படுத்தும் போது சரியான நாஜில் ஐ பயன்படுத்துவதும் முக்கியம். இந்த தெளிப்பு நுட்பங்களில் கவனம் செலுத்தாமல் ஏனோதானோவென்று மருந்து அடிப்பது பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கும் ஒரு செயலாகும். களை மேலாண்மையில் செய்யப்படும் தவறுகளும் மிளகாய் சாகுபடியில் மகசூல் இழப்புக்கு ஒரு முக்கிய காரணமாகும். களைகள் நாம் பயிரிட்டுள்ள மிளகாய் செடிகளுடன் நீர், சத்துக்கள், சூரிய ஒளி மற்றும் இடத்திற்காக போட்டியிடும் பியல்மெயின் பூட்டிடாருலு களைகளை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்த தவறினால் அவை மிக வேகமாக வளர்ந்து மிளகாய் செடிகளின் வளர்ச்சியை முடக்கிவிடும். இதனால் மகசூல் 30 முதல் 40% வரை குறைய வாய்ப்புள்ளது. மேலும் பல களைச் செடிகள் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் நோய்க்கிருமிகளுக்கு மாற்று உறைவிடமாக விளங்குகின்றன. அங்கு தங்கி இனப்பெருக்கம் செய்து பின்னர் நமது மிளகாய் செடிகளை தாக்குகின்றன. களைகளை கட்டுப்படுத்த பல விவசாயிகள் ஆள் பற்றாக்குறையால் களைக்கொல்லிகளை கண்மூடித்தனமாக பயன்படுத்துகின்றனர். இது ஒரு தற்காலிக தீர்வாக இருந்தாலும் நீண்ட கால நோக்கில் மண்ணின் வளத்தை பாதிக்கும். சில சமயங்களில் தவறான களைக்கொல்லியை பயன்படுத்துவதாலோ அல்லது பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக பயன்படுத்துவதாலோ மிளகாய் செடிகளும் பாதிக்கப்பட்டு வாத்தி பெருகுட்ல குன்றிவிடும். இதற்கு சிறந்த தீர்வு ஒருங்கிணைந்த களை மேலாண்மை முறைகளை கையாள்வதாகும். நடவு செய்வதற்கு முன் நிலத்தை நன்கு உழுது களைகள் இல்லாமல் சுத்தம் செய்ய வேண்டும். நடவு செய்த 30 நாட்களுக்குள் ஒருமுறை கைக்களை எடுப்பது மிக அவசியம். அதன் பிறகு பார்சால் முறையில் களைகளை கொத்தி விடுவதன் மூலம் வாட்டு பெருகுதலன்னு கட்டுப்படுத்தலாம். வயலில் வரியை அல்லது காய்ந்த இலை சருகுகளைக் கொண்டு மூடாக்கு மல்ச்சிங் போடுவது களைகளை கட்டுப்படுத்த ஒரு மிகச்சிறந்த இயற்கை வழியாகும். மூடாக்கு களைகள் முளைப்பதைத் தடுப்பதோடு மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாத்து மண் வெப்பநிலையையும் சீராக வைக்க உதவுகிறது. எனவே களைகளை ஒரு எதிரியாக கருதி ஆரம்பத்திலேயே அவற்றை கட்டுப்படுத்த தவறாதீர்கள். அறுவடை மற்றும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களில் செய்யப்படும் தவறுகளும் விவசாயிகளின் லாபத்தை கணிசமாக குறைக்கின்றன. நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அதிக மகசூலை எடுத்தாலும் அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் அறுவடை செய்து சரியாக பதப்படுத்தவில்லை என்றால் சந்தையில் நல்ல விலை கிடைக்காது. மிளகாய் செடியில் காய்கள் ஒரே நேரத்தில் பழுப்பதில்லை, படிப்படியாகத்தான் பழுக்கும். எனவே நன்கு பழுத்த சிவப்பு நிற காய்களை மட்டும் காம்புடன் பறிக்க வேண்டும். பச்சை மற்றும் அரைகுறையாக பழுத்த காய்களை பறிப்பதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு பறித்தால் வாத்தி நாணித் குறைந்து விலை கிடைக்காது. அறுவடை செய்யும்போது செடிகளின் கிளைகள் உடையாமல் கவனமாக பறிக்க வேண்டும். அறுவடை செய்த மிளகாயை உடனடியாக சுத்தமான களத்தில் மெல்லியதாக பரப்பி வெயிலில் காய வைக்க வேண்டும். காய வைக்கும்போது வாத்திப்பாய் தூள் குப்பைகள் படியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இரவில் பனி விழும்போது மிளகாய் மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி பாதுகாக்க வேண்டும். மிளகாய் நன்கு காயவில்லை என்றால் அதில் பூஞ்சாணம் பிடித்து அஃப்லாடாக்சின் எனப்படும் நச்சுப்பொருள் உருவாகிவிடும். இது மனித உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். எனவே மிளகாயில் உள்ள ஈரப்பதம் 10% குறைவாக வரும் வரை நன்கு காய வைக்க வேண்டும். காய்ந்த மிளகாயில் உள்ள காம்புகளை நீக்கி RNGU மற்றும் அளவை பொறுத்து தரம் பிரித்து சுத்தமான கோணிப்பைகளில் NELV வைக்க வேண்டும். இந்த அறுவடை மற்றும் பின்சை நேர்த்தி முறைகளில் கவனம் செலுத்தத் தவறினால் உங்கள் பல மாத உழைப்பு கடைசி நேரத்தில் பாழாகிவிடும். திட்டமிடல் மற்றும் கணக்கு வழக்குகளை பராமரிக்க தவறுவது விவசாயத்தில் பலர் செய்யும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத ஆனால் மிக முக்கியமான தவறு. விவசாயம் என்பது ஒரு தொழில். எந்த ஒரு தொழிலையும் போலவே விவசாயத்திலும் முறையான திட்டமிடல் மற்றும் கணக்கு வழக்குகள் அவசியம். பல விவசாயிகள் சாகுபடிக்கு எவ்வளவு செலவு செய்கிறோம், அதன் மூலம் எவ்வளவு வருமானம் வருகிறது என்பதை துல்லியமாக கணக்கிடுவதில்லை. விதை வாங்கியது, உரம் வாங்கியது, பூச்சிக்கொல்லி, ஆட்கள் கூலி என அனைத்து செலவுகளையும்
ஒரு நோட்டில் தேதி வாரியாக எழுதி வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோல் அறுவடை செய்த பிறகு எவ்வளவு மகசூல் கிடைத்தது, அதை என்ன விலைக்கு விற்றோம் என்ற வரவு கணக்கையும் பதிவு செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் ஒரு பருவத்தின் முடிவில் நமக்கு லாபம் கிடைத்ததா நஷ்டம் ஏற்பட்டதா என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் எந்த வகையில் செலவு அதிகமாகியுள்ளது, எங்கே தவறு நடந்தது என்பதை ஆராய்ந்து அடுத்த பருவத்தில் அதை சரி செய்ய முடியும். உதாரணமாக, பயிர் பாதுகாப்புக்காக அதிக செலவு செய்திருந்தால் அடுத்த முறை தடுப்பு நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று திட்டமிடலாம். இந்த நிதி மேலாண்மை இல்லாததால் பல விவசாயிகள் தாமு லாபம் சிஸ்துன்னாமா அல்லது நஷ்டம் செய்துள்ளாமா என்ற தெளிவு இல்லாமல் கடன் வாங்கி விவசாயம் செய்து மேலும் மேலும் கடன் சுமையில் மூழ்கிவிடுகிறார்கள். எனவே விவசாயத்தை ஒரு வியாவசாயங்கா அணுகி ஒவ்வொரு ரூபாயையும் கணக்கு வைத்து திட்டமிட்டு செயல்பட்டால் விவசாயத்தில் நிச்சயம் வெற்றி பெறலாம். புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் தகவல்களை தெரிந்து கொள்ளத் தயங்குவது இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகள் செய்யும் ஒரு பெரிய தவறு. விவசாயம் என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் ஒரு துறை. புதிய ரகங்கள், புதிய சாகுபடி முறைகள், புதிய பூச்சிக்கொல்லிகள், நீத்தினை சேமிக்கும் தொழில்நுட்பங்கள் என பல புதுமைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் நம்மில் பலர் எங்கள் தாத்தா அப்பா செய்த விவசாயத்தைத்தான் நாங்களும் செய்வோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மையில் இந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளத் தயங்குகிறோம். அருகிலுள்ள வேளாண்மை அறிவியல் நிலையம், KVK, வேளாண்மைத்துறை அலுவலகம் ஆகியவற்றில் நடக்கும் பயிற்சிகள், கருத்தரங்குகள் ஆகியவற்றில் கலந்து கொள்வதில்லை. வானொலி, தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் விவசாய நிகழ்ச்சிகளை பார்ப்பதில்லை. யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் பல அனுபவமிக்க விவசாயிகள் மற்றும் வல்லுநர்கள் TMJNYANANI PN சுக்குந்துனாரு அவற்றை பார்த்து நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. உதாரணமாக, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை IBM, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை INM போன்ற நவீன அணுகுமுறைகள் ரசாயனங்களின் பயன்பாட்டை குறைத்து நிலையான விவசாயத்திற்கு வழிவகுக்கின்றன. சொட்டு நீர் பாசனம், மூடாக்கு போன்ற தொழில்நுட்பங்கள் குறைந்த நீட்டிலு அதிக மகசூல் எடுக்க உதவுகின்றன. இந்த தகவல்களை தெரிந்து கொண்டு நமது சூழலுக்கு ஏற்றவாறு அவற்றை செயல்படுத்தும்போது நமது உற்பத்தி செலவை குறைத்து லாபத்தை அதிகரிக்க முடியும். உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாமும் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கற்றலுக்கு வயது ஒரு தடையில்லை. எப்போதும் ஒரு மாணவனாக இருந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளத் தயாராக இருப்பவரே சிறந்த விவசாயியாக உயர முடியும். இறுதியாக, ஆனால் மிக முக்கியமானதாக, தன்னம்பிக்கை இழப்பது மற்றும் எளிதில் விரக்தியடைவது. விவசாயம் என்பது இயற்கையோடு இயைந்த ஒரு தொழில். இதில் எதிர்பாராத சவால்கள் வரதான் செய்யும். சில சமயங்களில் அதிக் வறட்சி, புதிய பூச்சித் தாக்குதல் என நமது கட்டுப்பாட்டை மீறிய பல காரணங்களால் NSSTTN ஏற்படலாம். ஒரு பருவத்தில் நஷ்டம் ஏற்பட்டவுடன் மனம் தளர்ந்து விவசாயமே வேண்டாம் என்று முடிவெடுப்பது தவறு. ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. எங்கே தவறு செய்தோம் என்பதை ஆராய்ந்து அடுத்த முறை அதை திருத்திக் கொண்டு மேலும் சிறப்பாகச் செயல்பட வேண்டும். அனுபவம்தான் சிறந்த ஆசான். மற்ற விவசாயிகளின் அனுபவங்களைக் கேட்டும் வேளாண் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியும் நமது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். விவசாயத்தில் வெற்றி பெற்றவர்களின் கதைகளை படிக்கும்போது அவர்களும் பல தோல்விகளையும் சவால்களையும் சந்தித்தே அந்த நிலையை அடைந்திருப்பார்கள் என்பது புரியும். மிளகாய் சாகுபடி என்பது பொறுமை தேவைப்படும் ஒரு பயிர். விதைத்ததிலிருந்து அறுவடை வரை ஒவ்வொரு கட்டத்திலும் கவனமும் முறையான பராமரிப்பும் தேவை. சின் SMNசில்னு கூசி நிராஷ் சீன்குந்தா விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். உங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள். நாம் இந்த வீடியோவில் விவாதித்த தவறுகளைத் தவிர்த்து சரியான திட்டமிடலுடன் அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை கடைப்பிடித்தால் மிளகாய் சாகுபடி உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். உங்கள் தோட்டம் செழித்து உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். நண்பர்களே, இந்த வீடியோவில் மிளகாய் சாகுபடியில் ஜனவரி மாதத்தின் முக்கியத்துவத்தையும் விவசாயிகள் பொதுவாகச் செய்யும் 5 முக்கிய தவறுகளையும் அதனுடன் தொடர்புடைய பல நுணுக்கமான பிழைகளையும் விரிவாகப் பார்த்தோம். சரியான விதை மற்றும் ரகத்தை தேர்வு செய்யாதது, மண் பரிசோதனை மற்றும் நிலத் தயாரிப்பில் அலட்சியம், நாற்றங்கால் மேலாண்மையில் குளறுபடிகள்,
சமநிலையற்ற உரம் மற்றும் நீர்ப்பாசனம் மற்றும் பூச்சி நோய் மேலாண்மையில் செய்யப்படும் தவறுகள் என ஒவ்வொரு படியிலும் உள்ள சவால்களை புரிந்து கொண்டோம். இந்த தவறுகள் பார்ப்பதற்கு சிறியதாகத் தோன்றினாலும் இவை அனைத்தும் சேர்ந்து அறுவடையின் போது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திவிடும். விவசாயம் என்பது ஒரு தொடர் கற்றல் செயல்முறை. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை மனதில் கொண்டு திட்டமிட்டுச் செயல்பட்டால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் TPPKUNDDAA ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் விவசாய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு NMMCANL-க்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி. இந்த தவறுகளில் நீங்கள் எதை அடிக்கடி எதிர்கொள்கிறீர்கள்? அல்லது மிளகாய் சாகுபடியில் நீங்கள் சந்திக்கும் வேறு என்ன சவால்கள் உள்ளன? உங்கள் அனுபவங்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.